அதாவது இப்ப இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு 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 கருத்து நிலவுது. எப்படின்னா, எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போகும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு போகும்போது அந்த செருப்பை எவனாவது எடுத்துட்டு போயிட்டாலோ, இல்ல நாம ஏதாவது செருப்பை மாத்தி போட்டுக்கிட்டாலோ, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதாவது துன்பம், அவங்க கிட்ட இருக்கிற கர்மாவெல்லாம் நம்மளை சேர்ந்து வந்துருமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்ல செருப்பை இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிட்டாலோ நம்ம கர்மாவெல்லாம் அவங்களுக்கு போயிடுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் போகாது. அப்படி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கர்மாங்கிறது எங்க இருக்குன்னா, அது நம்ம தலையில இருக்கிறது. அது நம்ம காலில் இருக்கிறது இல்ல. நம்ம காலில் என்ன இருக்குன்னு கேட்டா அழுக்குதான் இருக்கும். காலில் இருக்கக்கூடிய அழுக்கு எடுத்துட்டு போறங்காட்டி ஒண்ணு ஆகாது. நம்ம செருப்பு வேணா போகும். நல்லா இருந்த செருப்பை வேணா போட்டுட்டு போயிட்டானா காசு போகும். நீ ஏதாவது புதிய செருப்பு வாங்க வேண்டியது இருக்கும். கர்மாங்கிறது நம்ம தலையில இருக்கக்கூடியது, நம்ம உடம்புல இருக்கக்கூடியது. அது எவராலும் கடன் வாங்கி செல்ல முடியாது. நீயே கரைக்கணும், நீயே அதை அழிக்கணும். அப்படி அழிச்சா தான் கர்மா அழியும்.